சார் வர சொன்னீங்களே சார். சொல்லுங்க சார். ஒருத்தர் உங்கள் அம்மா ஃபோட்டோக்காக அவ்வளோ தூரம் கெஞ்சினாலும் உங்களுக்கு இறக்கம் வராதுல்ல? சார் நான் என்ன பண்ண முடியும் சார்? அனாமிகா மேடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எந்த பொருளையும் கொடுத்துடாதுன்னு. என் பேரில் நடக்கிற ஒரு பரமபத விளையாட்டை நானே வேடிக்கை பார்க்குறதும் நல்லா தான் இருக்கு. என் குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரத்துக்காக சத்தம் இல்லாமல் ஒரு சண்டை நடக்குது. என் குடும்பத்தோட இமேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்டையும் நான் பேசாமல் உங்களை நேரில் இங்கே வர வச்சேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் நினச்சேன்னு வைங்க, அடுத்த செகண்டே உங்கள் வேலை போயிடும். நெக்ஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். சார் நீங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லை சார். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஏழையாக பிறந்த ஒருத்தர் சாகுற வரைக்கும் ஏழையாக தான் இருக்கணுமா சார்? இங்கே எந்த அதிகாரி சார் தப்பு பண்ணல? தன்னோட அதிகாரத்தையும் சட்டத்தையும் மீறினா அவனுக்கு ஒரு நல்ல விலையோ ஒரு பொருளோ கிடைச்சா மாற மாட்டானா என்ன? காம்படிட்டிவ் வேர்ல்டு சார் இது. சார் உண்மையை சொல்லப்போனால் எங்களை மாதிரி அதிகாரிகளோட பலவீனத்தை உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் சார் உண்மை. உங்கள் தப்பில் எனக்குன்னு ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கு. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் செஞ்ச தப்பை மன்னிச்சு விட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். உங்கள் கடமையை மீறதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் தரல. அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க சார். அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். என்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ண எந்த விவரமோ சார் அனாமிகா மேடத்துக்கு போகவே போகாது சார். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். போதுமா சார்? தென் ஓகே. தேங்க்யூ சார். அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அபியை எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளி அதுக்கு அசோக் தான் காரணம்னு அபியை நம்ப வைக்கணும். அபிக்கு முன்னாடி அசோக்கை கெட்டவனை காட்டிடணும். அதுக்காக தான் அக்கா ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இப்போ வரைக்கும். நான் அக்காவையும் விட்டு தர முடியாது, அபியும் விட்டு தர முடியாது. ஏன்னா அபிக்கு பெருசு ஆசையில் எதுவுமே கிடையாதுமா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெய்லர் வேலை, டிசைனிங் தான். அது மட்டுமே அவளை காப்பாற்றுன்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அபி தோத்த எல்லா நேரத்துலையுமே நான் பக்கத்தில் நின்னேன். அந்த நம்பிக்கை தான் அபியை நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்கவே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அபியை நான் கேர் பண்ணி பார்த்துட்டேன்னா அபி நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் பத்திரமா காப்பாற்றுவான்னு நான் நம்புகிறேன். அபியை இப்போ வீட்டுக்கு வர வச்சது காரணமும் அதுதான். இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டுமே கிடையாது. நல்ல பாஸாக நான் நடந்துக்கிறேன். அபிக்கு சென்டிமெண்ட்லாம் அதிகம். ஸோ அதனால் இந்த சென்டிமெண்ட் மூலமாக அவளை நம்ம கம்பெனியில் நிரந்தரமாக இருக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் தான். புரியுது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் கிளம்பலாம்ல? அபின்னு ஒரு டிசைனரை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம். ஓகே. என் கதையில் எப்போவுமே நான் ஹீரோ தாம்மா. எனக்கு எதிராக யார் நின்னாலும் நான் அதுக்கு இறக்கப்படவே மாட்டேன். அனாமிகா அக்கா அபி மூலமாக என்னை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே அபி மூலமாக அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே உடைக்கிறேன். எனக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அசோக், யூ ஆர் ஸ்மார்ட். நீ என் பையன், மை ஜெராக்ஸ். சாரி அசோக், மறுபடியும் உன்னை நான் இப்படி சந்தேகப்பட மாட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். நான் அபியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய்மா. பாய்ப்பா. அபி, ஒர்க்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். பாக்குறீங்களா? ஓ எஸ், எடுத்துட்டு வாங்க. கரெக்ட். சார் இதான் சார். வாவ், சிம்பிளி சூப்பர் அபி. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அபி. இல்லையே சார், எல்லாமே சரியா தான் இருக்கு. நீங்களே சொல்றீங்க, அப்பனா சரியா தான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் சிண்ட்ரலா கூட தப்பு பண்ணலாம்ல சார்? ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் இப்பவே சரி பண்ணி கொடுத்துறேன். நோ நோ,
அபியோட டிசைனை நான் குறை சொல்ல முடியுமா? நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே இந்த டிசைன்ஸை நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ சார், அந்த லைட் ப்ளூல லைட்டா பிங்க் கலந்து அப்புறம் பார்டர் மட்டும் பிளாக்ல. சார், கலர் மட்டும் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏய், எக்ஸாக்ட்லி அபி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட். எனக்கு கூட அதான் தோணுச்சு அபி. என்ன பண்ணலாம்? சார், நான் இதை சரி பண்ணிடுறேன் சார். இப்போ உடனே வா. சார், கொஞ்ச நேரத்துல பண்ணிடுறேன். ஓ, பட் வேண்டாம் அபி, கிளைண்ட் மீட்டிங் இன்னொரு 2 days தள்ளி தான் போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாமே. வாங்க, உங்களை ட்ராப் பண்ணுறேன். நாளைக்கும் ஒர்க்கு வீட்டில் தான். ஓகே? ஓகே சார். ஆனா நீங்க கார்ல எல்லாம் வந்து டிராப் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். நோவே அபி, கம்பெனியோட சீப் டிசைனர் நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு வரதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? கம் அபி, நானே ட்ராப் பண்ணிடுறேன். சார், சொல்லுங்க அபி. இந்த லேப்டாப் உங்களோட தான், நீங்கள் எடுத்துங்க. சார், இது எவ்வளவு சார்? ஏன் அபி, என்ன ஒரு 30,000 இருக்கும்? ஏன்? இல்ல சார், நீங்க ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கீங்க. தெய்வான் அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம். அப்புறம் அபி, ஜஸ்ட் வெயிட். உங்க வேலையை நீங்க செய்யறதுக்கு யோசிக்கல, எதுவும் ஃபீல் பண்ணல. அப்படி ஒரு டிசைனருக்கு, சாரி, அப்படி ஒரு தேவதைக்கு நான் கார் வாங்கி தரல, லேப்டாப் வாங்கி தரல. என்னால முடிஞ்ச ஒரு ஆனர் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க பேச்சாலே என் மனசை உடைக்கிறீங்க சார். நீங்க கூட வேணான்னு சொல்லி என்னோட அன்பை உடைக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் கோவத்தை எப்படி காட்ட முடியும்? கோவமா? ஆமா, நிஜமா நான் செம கோவத்துல இருக்கேன். திட்டவே இல்ல. ஒரு வார்த்தை கூட திட்டுற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை திட்டினே, ரொம்ப கோவப்பட்டனே. அப்படியே உங்க மனசை கூட வார்த்தையால உடைச்சனே. அபி, சொல்லுங்க சார். இது அவ்வளவு பெரிய பணம்லாம் இல்ல அபி. நீங்க எனக்கு சிரமம் தரதான் நினைக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் டேக் இட். சரி, வாங்க போலாம். சார், சாமி கும்பிட்டு போயிடலாம் வாங்க சார். ஏன் அபி, லேப்டாப்புக்கு பூஜை பண்ண போறீங்களா? அபி, ஐம் ஜஸ்ட் கிடிங் யூ. கோவம்லாம் படாதீங்க. கோவப்படல சார். சாமிக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதான். அபி, லேப்டாப் வாங்கி கொடுத்தது நான். எனக்கு வேணா நீங்க நன்றி சொல்லாமே. உங்களை என் கண்ணில் காட்டினது அந்த கடவுள் தானே சார். அதனால எல்லா நன்றியும் கடவுளுக்கு தான். சார், பூஜை ரூம். வாங்க.
என் மேலே எதுவும் கோவமா? இல்லையே சார். பொய் அபி, உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது. இல்லை உங்கள் டிசைனில் நான் கலர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. சார் அது பொய் இல்லையே, நிஜம் தானே. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே அது தோணுச்சு. ஸோ அப்படின்னா அது கன்ஃபியூஷன் தான், கோவம் எதுவும் இல்லை இல்லை. கொஞ்ச நேரம் குழப்பத்துல இருந்த, இப்ப நிஜமாவே கோவத்துல தான் இருக்கேன். ஏன்? ஏன்னா அபியை நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அந்த கோவம். சார், நான் கடவுளுக்கு பிறகு, எங்க அம்மாவுக்கு பிறகு நான் ரொம்ப நம்புறது என் மனசாட்சி மட்டும்தான் சார். இப்ப என் மனசாட்சியை விட அதிகமா நம்புறது அசோக் சாரை மட்டும்தான். என்ன சார், எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? அபி மேல நம்பிக்கை இல்லையா? நிறைய நம்பிக்கை இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அபி. நீங்க என் வீட்டுக்கு வந்தது, இவ்வளோ சீக்கிரத்திலேயே லேப்டாப்லாம் கற்றுக்கிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை சொல்லணும்னா உங்களோட வேகம், உங்கள் டேலண்ட், உங்கள் ஆர்வம், இது எல்லாமே உங்களை ஒரு பெரிய இடத்த கொண்டு போகுது. இதே மாதிரி எப்போவுமே என் பக்கத்தில் என் கூடவே நிற்க போகிற இடத்துக்கு வரப்போறீங்கன்னு தோணுது. அபி, இது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஐ ஸ்வேர் இட். சார், புரியலையா? நீங்க சத்தியம் பண்ணி சொல்றேன்னு சொல்றீங்க. அபி, எப்படி அபி? உங்களால தான் சார். வாழ்க்கையில நிறைய கஷ்டம், தோல்வி, பயம், நடக்காம போன ஆசைகள்லாம் நிறைய கடந்து வந்துட்டேன் சார். இப்பவும் கடந்து வந்துட்டே தான் இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜகுமாரனா வந்து நின்ன பின்னாடி, உங்க வார்த்தைகளை கேட்ட பின்னாடி, எல்லா சிரமத்தையும் எட்டி உதைச்சிட்டு எந்திரிச்சு வந்துட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வருது. என் வார்த்தைக்கு அபிகிட்ட இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா? அப்போ நான் வேணா வாய்ஸ் நோட்டா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பட்டுமா? அவ்வளோதானா சார்? எப்பவும் போல என் கூட நின்று பேச மாட்டீங்களா? ஐயோ அபி, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஐம் ஜஸ்ட் கிடிங். என்ன அபி, கோவமா? சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார். சிண்ட்ரலா ஆர்டர் மட்டும்தான் பண்ணணும், இப்படி கெஞ்சக்கூடாது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்லை சார், இந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் திறக்கிறீங்களா? ஷூர். இதுக்கே இவ்வளோ தயக்கம்? ரொம்ப சீக்கிரமே நீ மறுபடியும் நம்ம கடையை திறப்படா. அபி, என்னாச்சு அபி? திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. அபி, வாட் ஹேப்பன்ட்? இதுதான் சார் என்னோட கடை. என் அம்மா, என் உயிர், எல்லாமே. திடீர்னு ஒரு நாள் யாரோ வந்து என் கடையை இப்படி அடைச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல சார், மொத்தமா நொறுங்கிட்டேன். ஆனா சிதறி கிடந்த என்னோட மனச மறுபடியும் பத்திரமா கையில எடுத்து ஒட்ட வச்சு பழைய அபியா மாத்துறதுக்கு நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வராம போயிருந்தா. அபி, என்ன அபி? சார், நிஜமா சொல்லணும்னா நான் தினமும் கும்பிடுற முருகன் மாதிரி நீங்க கேட்காமலே கொடுக்குறீங்க, நம்பிக்கையும் சேர்த்து. எனக்கு இப்ப நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எல்லாத்துலயும் ஜெயிச்சு மறுபடியும் நான் என் கடையை திறப்பேன் சார். மறுபடியும் நிச்சயம் நான் உங்க கடையை நீங்க திறப்பீங்க அபி. நமக்கு சொந்தமான இடத்த, நமக்கு சொந்தமான பிசினஸை
நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்கள் ஷாப்பை நீங்கள் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருப்பேன். அது எனக்கு தெரியும் சார். நீங்க என் பக்கத்துல இருந்தா. என்ன இருந்தா கண்டிப்பாக நான் இருப்பேன் அபி. அது போதும் சார். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். போலாம் சார். போகலாம். பட் நீங்கள் பழைய அபியா மாதிரி சிரிச்சிங்கன்னா வண்டி தானாக போகும். கொஞ்சம் நல்லா தான் சிரிங்களேன். சிண்ட்ரெல்லாக்கு அழகே இந்த சிரிப்பு தான் அபி. போலாமா? அதர்வா, மீ அதர்வா, மீ உங்ககிட்ட இருந்து எந்த அப்டேட்ஸும் வரதில்ல? பர்ச்சேஸ்னு சுத்திக்கிட்டே இருக்க. ஆனா பிசினஸ்ல எந்த growth-உம் இருக்கிற மாதிரி தெரியலையே. மீ அக்கா கிட்ட எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எப்பவாச்சும் ரிலாக்ஸ்டா இருக்கியா? யா மீ, ஏதாவது முக்கியமா பேசணுமா? பேசினாலும் உனக்கு புரியுமான்னு தெரியல. மீ எனக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். தைரியமா நீங்க என்கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம். நாளைக்கே நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக சொன்னா கூட எம்டி ஆக நான் ரெடி. நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் மீ. மாம், அதர்வா மேல எந்த டவுட்டும் வேண்டாம். அவனால எல்லாமே செய்ய முடியும். நானே அவனுக்கு பிசினஸ், எத்திக்ஸ், விஷன்ஸ் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். சோ அவனை பத்தி நீங்க எதுவுமே வரி பண்ண வேண்டாம். எனக்கு புரியும் அனாமிகா, எல்லாமே புரியும். ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல மாம். அதர்வா, இனிமே என்ன கேட்காம பர்ச்சேஸ் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது. ஓகே? ஓகே மீ. நவ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட். மாம், அசோக் எங்க? அபிய டிராப் பண்ண போயிருக்கான். அபியா? அபிங்க காலில் வந்ததே தப்பு. ஒரு எம்டி அவளை கார்ல போய் டிராப் பண்றது இன்னும் தப்பு. லேப்டாப் கிஃப்ட் பண்ணது அதை விட தப்பு ஜெகன். லேப்டாப்பா? மாம், அது அவளுக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. தெரியும் அனாமிகா, கத்து தர சரியான ஆள் இருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. மாம், அனாமிகா, நீ என் கண்ணு முன்னாடியே இருந்தோம் நீ அசோக்குக்கு எதிராக தான் இருக்கன்னு எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியாம போச்சு?